சார் அநியாயம். காமராஜருக்கு பல சிலை இருக்கு சார். என்ன பண்றாரு, வெள்ள போது நான் என்ன 3 சிலையை திறந்திருக்காங்களே கட்சி ஆரம்பிக்கணும்னு நினைச்சா, இவர் மாலை போடுறது வெளில போய் வெளில வந்தா கூட்டம் வந்துருமா, அதனால நான் போட்டிருந்தேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸுக்கு எக்ஸாம்பிள். நம்மளால எப்பவுமே விஜய் வந்து படம் நடிச்சாலும் கரெக்டா ஒரு இதாயிடும். இந்த இதனால 1 மில்லியன் வியூஸ் போயிருக்குங்க ட்விட்டர்ல. நான் தான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ்ன்னு போட்டேன். நேரா வராரு, தேடி பார்க்குறாரு. ஓ இவர் தான் காமராஜரா, ஓகே ஓகே, மாலை எங்கே போட்டுட்டு எப்படின்னாரு, கிளம்பி போயிட்டாருங்க. அதாவது நீங்க கல்வி தந்தை, பெருந்தலைவர், தமிழகத்துக்கு அவர் செய்த ஒரு சாதனைகள் இது வரைக்கும் யாரும் செய்யல. அப்பேற்பட்ட மனிதர். நாங்க பாஜக வந்து அவரை வந்து கொண்டாடுறோம். நீங்க இது வரைக்கும் யூ ஆர் நாட் எ ப்ரூவன் பார்ட்டி. நீங்க இன்னும் அவரை கொண்டாடணும். ஆனா இவ்வளவு அலட்சியப்படுத்துறீங்க. காமராஜர் ஐயாவை இதுக்கு மேல நீங்க அலட்சியப்படுத்த முடியுமா? இப்ப டைம் எடுத்துக்கிட்டு ஒரு அரசியல் கட்சி தலைவர் அவரோட நினைவிடத்துக்கு போய் மாலை போட்டு மரியாதை செலுத்தி வர்றது கரெக்டா? அவரோட போட்டோவை வீட்லயே வச்சுக்கிட்டு நீங்க என்ன யூஎஸ்ல இருக்கிறீங்களா, பனையூர்ல இருக்கிறீங்க? சட்டம் ஒழுங்கு ப்ராப்ளம் வரும்ன்றாங்க சார். வெளில வந்தா கூட்டம் அதிகமாயிடும், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வந்து நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாது, கூட்டத்தை சமாளிக்க முடியாது, எங்களுக்கு போலீஸ் ப்ரொடெஸ்ட்ல தான் வரலையே, வெச்ச ப்ரொடெஸ்ட்ல வரலையே சார் கூட்டம். நீங்க தடுத்தீங்களா சார்? நீங்க பிளான் பண்ணி நானாங்க ஆட்சி நடத்துறேன். ஐ மீன் கவர்மெண்ட் சொல்றேன். நீங்க என்ன அதுதான் அவங்களும் சொல்றாங்க. எங்க நாங்க தடுத்தோம், எங்க தடுத்தோம்னு சொல்ல சொல்லுங்க.